நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். நெய் மீன் எடுத்திருக்கேன். மீனோட தலையும் வாலும் நிறைய பேத்துக்கு பிடிக்காது, அதனால் அது செய்ய மாட்டீங்க. ஆனால் மீனோட தலையில் தான் ரொம்ப சத்து இருக்குது. மீனோட தலையை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்காய் அரை மூடி, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பூண்டு போதும், அதிகமாக தேவையில்லை. புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயிடுச்சு. நம்ம வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வணங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். பூண்டையே சேர்த்துக்கோங்க. தேங்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தேங்காய் இல்லாமையும் வைக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினா போதும், நம்ம அரைக்க தான் போகிறோம். இதோட நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. கிளறிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. வணக்கிக்கோங்க. மீன் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கம்பெனி மீன் குழம்பு பொடி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு கிளறிக்கங்க. மசாலா வாசம் போகட்டும் எண்ணெயிலேயே. மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம வணக்கிட்டு இந்த மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு தாளித்து விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. மீன் குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா கிளறிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை இப்படியே போட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும். இதோடையே தக்காளியை சேர்த்து போட்டுருங்க. நல்லா வணக்கிக்கலாம். பச்சை மிளகாய் அரைக்க மட்டும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மிளகா பொடி தான் சேர்த்துட்டேன். நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா 2 இதிலே கீரி போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம புளி குழம்பு வச்சாலோ மீன் குழம்பு வச்சாலோ வெங்காயம் தக்காளியே நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், தண்ணி கம்மியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மசாலா வாசம் போகட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வத்திருச்சுன்னு. இந்த அளவுக்கு ஆகும்போது நம்ம மீனை போட்டுக்கலாம். மீனோட தலையை நான் வேஸ்ட்டு பண்ணலை, மீனோட வாழையும் நான் வேஸ்ட்டு பண்ணலை. இதோட தான் சேர்க்குறேன். பீஸ் வேணும்னா பீஸ் 2 சேர்த்துக்குங்க. தலையில் தான் சரி ஊட்டப்பட்ட கொழுப்பு இருக்குது, அது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் நம்ம கிளறி விட்டுக்கலாம். போட்ட உடனே மீன் 3 நிமிஷத்தில் வெந்துடும். இதுக்கு மேலே நம்ம கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது, இப்படியே விட்டுருங்க 3 நிமிஷம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. மேலே நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். மீன் குழம்பு ரெடி.